குளிக்க நீச்சல் குளத்தில் தண்ணீர், பக்கத்திலே தாய்மார்கள் வெறுங்குடத்தோடு குடிக்க இல்லை தண்ணீர். பேர என்னடா டெவலப்டா? டேய் என் உடன் பிறந்தானே டெவலப். இது என்னடா டெவலப்? இதெல்லாம் வளர்ச்சியில் வருகிறது. என் உடன் பிறந்தவனே வளர்ச்சியில் வருகிறது. பாத்துக்க, செல்போன் இல்லாம, ஏசி இல்லாம, பிரிட்ஜ் இல்லாம, நகை இல்லாம எதெல்லாம் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. பாத்துக்க, இது என்னன்னு பாத்தியா? இது யாருன்னு பாரு, இந்த நாடை பாரு. இது வெனிசுலா. இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வெனிசுலா. சாவேஸ் அந்த நாட்டின் அதிபரை அந்த நிலத்தில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள், அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் வரைக்கும் என்ன பண்ணா, அரசுடைமை ஆக்கிட்டான். அதனால என்னாச்சு, பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய்க்கு வித்தான். ஆனால் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி என்று போன்றதனால் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்து அந்த நிலத்தில் காக்கை, குருவி, கொக்கு, நாய், நரி எல்லாவற்றையும் தின்று தீர்த்தார்கள். கடைசியா என்ன ஆயிடுச்சு, வறுமை. அப்ப என்ன பண்ணா, காலுக்கு கீழே பணம். அந்த காட்சியை முதல்ல பார்த்தா மிதித்து மக்கள் ஓடுகிறார்கள். பணத்தை குனிஞ்சு ஒருத்த மட்டும் எடுக்கல. ஏன் பயன் இல்லை. எதை நோக்கி ஓடினார்கள்? கடைகளை உடைச்சு ரொட்டி துண்டை தூக்க ஓடினார்கள். இந்த நாடு என்ன நினைக்கிற? இந்த மாதிரி பணத்தை பாரா நடந்து வராண்டா, ஒருத்தம் கூட குனிஞ்சு எடுக்கலடா. இது யாரு? இலங்கை. இவன் என்ன, 1 கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 5000, 1 லிட்டர் தண்ணீர் 1000. வீதிக்கு வந்துட்டான்டா. வீதிக்கு வந்துட்டா. புரட்சி, கிளர்ச்சி. என்னாச்சு? பலகாலம் அதிபராக இருந்தவன் 3 விழுக்காடு வாக்கை வச்சிருந்த அனுராத் திசாநாயக்கா 3 விழுக்காடு தான். சனதா விக்தி புரமணா 53 விழுக்காடு வாக்கை பெற்றது அதிபராயிட்டான். ஏன்? கிளர்ச்சி. புரட்சியாளர் சொல்லுகிறான்,